நீங்களும் மாடி தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் சிறப்பான தக்காளி அறுவடை எடுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விதை முதல் அறுவடை வரை மிக எளிதாக சொல்லியிருக்கேன். மண்கலவை ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருக்குங்க. செம்மண் 40%, மணல் 10%, கிச்சன் வேஸ்ட் காய்ந்த இலைத்தலை 20%, காய்ந்த மாட்டுச்சாணம் 20%, மண்புழு உரம் 10%. இது நாட்டு தக்காளி விதை. இயற்கை முறையில நான் இதை வளர்க்க போறேன். மாலை வேளையில நான் இந்த விதைகளை போடுறேங்க. விதைகளை பரவலாக தூவி விடலாம். விதைகள் மறையும் அளவுக்கு மண்ணை லேசா விதைகள் மேல பரப்பி விட்டுக்கணும். விதைச்சவுடன் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. மண்ணுல ஈரம் காஞ்ச பிறகுதான் மறுபடியும் தண்ணி கொடுக்கணுங்க. விதைச்சு 5 நாட்கள்ல முளைச்சிருச்சு பாருங்க. நாற்றுக்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. கூடவே களை செடிகளும் வளருது. இப்போ இந்த களைகளை எடுத்துடலாம். நாற்றுக்கள் நல்லா வளர்ந்துருச்சு. தக்காளி நாற்றுக்களை 20 நாட்களுக்குள் எடுத்து மறுநடவு செய்யணுங்க. இப்ப எடுத்து நட்டுறலாம். மாலை வேளையில தான் நடணும். மண்ணு நல்லா லூசா இருக்குது பாருங்க. இப்படி இருந்தாதான் சீக்கிரமா வேர் பிடிச்சு தக்காளி செடி வளரும். ஒவ்வொரு செடியும் இதே மாதிரி நட்டுறலாம். நட்டவுடன் மறக்காம தண்ணி கொடுக்கணும். வாரம் ஒரு முறை 5 ml நீம் ஆயில்ல சோப்பு கரைசலோட சேர்த்து 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து செடிகள் மேல ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. நட்ட தக்காளி செடி ரொம்ப சூப்பரா வளர்ந்துருக்கு. கூடவே பூக்களும் காய்களும் வர ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சமயத்துல செடியை பராமரிப்பு செய்யணுங்க. களை செடிகளை எல்லாம் எடுத்துட்டு கீழே இருக்கிற இலைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் செஞ்சிருக்கேன். காய்கள் விடுற இந்த சமயத்துல தக்காளிக்கு கால்சியம் சத்து மிக அவசியம். அதனால முட்டை ஓடுகளை நல்லா காய வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்திருக்கேன். தக்காளி செடி ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இதில் பாருங்க பூ விட்டுருக்கு. இதுலேயும் ஒரு காய் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்க. காயா இருக்கு. இது நாட்டு தக்காளி பாருங்க. ஹைபிரிட்லாம் இல்லை, ஒரிஜினல் நாட்டு தக்காளி.
பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த செடியில பாருங்க, இதுலயும் நல்லா கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து எடுத்து வச்ச செடின்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் இப்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இதுல இப்பதான் பூக்கள் விடுறதுக்கு அந்த அரும்புகள் விட்டுட்டு இருக்கு. இந்த செடியில பாருங்க காய்கள் வந்திருக்கு. இங்க வந்தீங்கன்னா பாருங்க, இந்த செடியிலயும் காய்கள் வந்திருக்கு. இப்போ இந்த தக்காளி செடியில பாத்தீங்கன்னா பாருங்க, காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா செடி வந்து அது வெயிட் தாங்காம சாய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி பேலன்ஸ் கொடுத்துருக்குங்க. நம்ம ட்ரை செல்லில் பாருங்க ஒரு பைப் மாதிரி வச்சு அதில் சேர்த்து கட்டியிருக்கிறேன். இந்த தக்காளி செடிக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான கால்சியம், அதாவது நம்ம முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை வந்து அரைச்சி வச்சிருக்கேன். அதை வந்து நான் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்றேங்க. மண்ணை கிளறிட்டு எல்லா செடிகளுக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துடலாங்க. இப்போ கிளறி விட்டு இந்த மண்ணோட மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. இந்த சமயத்துல தண்ணி ஊத்துறதுல கவனமா இருக்கணும். நல்லா ஈரம் காஞ்ச பிறகுதான் தண்ணி ஊத்தணும். அதே போல வயதான இலைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். தக்காளி பழுத்துருச்சு, பார்க்கவே அழகா இருக்குது. தக்காளி செடி வச்சு 80 நாள்ல அறுவடைக்கு தயாராகிடுச்சுங்க. மழை பெஞ்சாலே தக்காளி விலை தலையில மாறிடும். கரெக்டாக எனக்கு மழை வர சமயத்தில் இந்த தக்காளி பழுத்துட்டு இருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் எனக்கு கை கொடுக்குது. ஒரு 6 செடி வச்சிருக்கேன். ஒரு 5 அல்லது 6 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த செடி வந்து டெய்லியும் ஒரு தக்காளி விதம் வந்தால் கூட எனக்கு ஒரு 6 தக்காளி 7 தக்காளி கிடைச்சிருங்க. இன்னைக்கு அறுவடை செஞ்சிடலாங்க. இது பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி, ஒரிஜினல் நாட்டு தக்காளி. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கு. நல்ல புளிப்பாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கடையில் வாங்குற தக்காளிலாம் இந்த டேஸ்ட்டில் வராது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். ஆனால் தக்காளி பார்க்க நல்ல பெருசாக இருக்கும். ஆனால் இதில் நல்ல ஜூஸியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. சின்ன வயசில் இந்த டேஸ்ட்டு பண்ணி பார்த்தது இப்போ நம்ம வீட்லேயும் மாடி தோட்டத்தில் வச்சு இந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு ரொம்ப வருஷங்களுக்கு பின்னாடி இதை டேஸ்ட் பண்ண முடியுது எனக்கு. இது வந்து இயற்கை முறையில் நம்ம வளர்த்தி எடுக்கிறதுனால நான் அப்படியே சாப்பிட்றேன், கழுவு கூட வேண்டாம். இப்போ கடையில் வாங்கினா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு இந்த அறுவடை எடுத்துடலாங்க. இந்த தக்காளி செடி வந்து காய்க்க ஆரம்பிச்சோன்னு அது அப்படியே கீழே சாஞ்சிருங்க. எவ்வளோதான் நம்ம சப்போர்ட் கொடுத்தாலுமே அது நிற்காது. இந்த தக்காளி செடி வெயிட் தாங்காதுங்க. தண்டு பாருங்க, இந்த பழம்லாம் பழுத்துரும், அப்படியே எடுத்துடலாம். இந்த மழை தண்ணி பட்டதுனால பாருங்க, தக்காளி மேலே மழை தண்ணி பட்டு அப்படியே வெடிச்சிரும். அந்த மாதிரி வெடிச்சிருக்குது பாருங்க. பாருங்க, ஒரு சிறப்பான ஒரு அறுவடை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து அறுவடை எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உரம் கொடுத்துடலாம். ஏன்னா மறுபடியும் இந்த காய்கள் வர்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு சக்தியாக இருக்கும் அந்த உரம். ஓகேங்களா? ஓகே.